வணக்கம். டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நான் உங்கள் டாக்டர் ஜுனைசா. இன்றைக்கி நம்ம 2 ரெசிபீஸ் பண்ண போகிறோம். அந்த 2 ரெசிபீஸ் வந்துட்டு ஆஷ்காட், அதாவது வந்துட்டு வெள்ளை பூசணிக்காய், அதை வச்சு நம்ம 2 ஹெல்தியான ரெசிபீஸ் உங்களுக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம ஆஷ்காட் வச்சு எப்படி பராட்டா பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்துட்டு ஆஷ்காடை வச்சு நம்ம கோகோனட் கிரேவி பண்ண போகிறோம். இட் இஸ் கோயிங் டு பி அ டீடாக்ஸ் கிரேவி. ஸோ பேசிக்காக வந்துட்டு நம்ம ஆஷ்காட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வெள்ளை பூசணிக்காய். இப்போ நிறைய பேர் வந்துட்டு வெள்ளை பூசணிக்காய் அவங்க ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கிறது இல்லை. ஆனால் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி 95% வாட்டர் சால்யுபிள் வெஜிடபிள், அதாவது வந்துட்டு நீர் காயின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆஷ்காட் வந்துட்டு பேசிக்காக நம்ம ரெகுலராகவே வந்துட்டு குக்ட் ஃபார்மாகவும் சாப்பிடலாம், ஜூஸ் ஃபார்மாக, அதாவது வந்து எம்டி ஸ்டமக்கில் மார்னிங்கில் ரெகுலராக நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸிக்னா கழிவுகள் நம்ம உடம்புல வந்து ரெகுலராக வந்து கழிவு வந்து சரியாக வெளியாகாது. ஸோ இந்த ஆஷ்காடை வந்து நம்ம ரெகுலராக நம்ம டயட்டில் இன்டேக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸிசிட்டி, இந்த டாக்ஸின்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வெளியாகிறதுக்கான ஒரு பெஸ்ட் வெஜிடபிளாக வந்து ஆஷ்காட் வந்து இருக்குது. ரெகுலராக டெய்லி வந்து நம்ம ஆஷ்காடை ஜூஸாக நம்ம குடிச்சிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம இது கொஞ்சமாக கிரேவி ஃபார்ம்லேயோ இல்லை ஒரு சப்பாத்தி ஃபார்ம்லேயோ இல்லை ஒரு பொரியல் ஃபார்ம்லேயோ நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு அது டெய்லியும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு நம்ம பழகிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெசிபிக்கு நம்ம போகிறோம். அதாவது வந்துட்டு ஆஷ்காட் பராட்டா. நம்ம கடாய் எடுத்துக்கலாம். இந்த கடாயில் வந்துட்டு பராட்டாக்கு நம்ம பண்ணுற ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கான ஒரு இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கடாய் ஹாட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த எண்ணெய் கொஞ்சம் நம்மளுக்கு சூடான உடனே இங்கே வச்சுருக்க வெங்காயம் நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிட்டுருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி டிரான்ஸ்லூசன்ட் ஆகணும். ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இது இப்போ கொஞ்சமாக நறுக்கி வச்ச இஞ்சி நம்ம சேர்க்க போகிறோம். இஞ்சி எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன். ஸோ சிலவங்களுக்கு வந்து சப்பாத்தி சாப்பிடும்போது டைஜஸ்ட் ஆகாது, ஒரு மாதிரி நெஞ்சில் வந்து அந்த எரிச்சல் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்த இஞ்சி நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோன்னா டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பச்சை மிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு லைட்டாக அந்த ஒரு காரம் ஃபீலிங் இருக்கிறதுக்காக. ஸோ இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டு வருது. இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு ஆஷ்காடை வந்து நான் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேட்டட் ஆஷ்காட், இது ஆக்சுவலாக பூசணிக்காய். இதை வந்து தண்ணியை வந்து நான் தனியாக பிழிஞ்சு வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த தண்ணி தான் நம்ம சப்பாத்தி மிக்ஸ் பண்ணுறதுக்கு, டர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிரேட்டட் பூசணிக்காய் வந்து இதில் போட போகிறோம். எதுக்கு நம்ம இந்த தண்ணி பிழிஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெள்ளை பூசணிக்காயில் வந்துட்டு தண்ணி நிறைய இருக்கும். ஸோ நம்ம தண்ணியோடு போடும்போது என்ன ஆகும்னா அது வற்றி வர்றதுக்கே டைம் எடுக்கும் நம்மளுக்கு. ஸோ வற்றி வரும்போது அது அந்த தண்ணியோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஹீட்லேயே போயிடும். ஸோ இந்த தண்ணி நம்ம பிழிஞ்சு வைக்கும்போது என்ன ஆகும்னா இந்த சப்பாத்தி எப்படி இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வரும். இப்போ நம்ம லேசாக சால்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இது குக் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் இதில் வந்து லேசாக இதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி லேசாக விட ஆரம்பிக்கும். இதுலேயே அந்த தண்ணி இதுலேயே வந்து அது குக் ஆகிடும். அது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள். ஓகே, இது வந்து சீரகத்தூள். இப்போ நம்ம கொஞ்சோண்டு வந்து சீரகத்தூள் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த சொரக்காவோட தண்ணி தான் நான் ஆட் பண்ணுறேன். இதில் வேறு அடிஷ்னலாக வேறு எந்த வாட்டரும் நான் ஆட் பண்ணல. அடுத்தது வந்துட்டு அஜ்வைன், அதாவது ஓமம் சொல்லுவாங்க. ஸோ இதையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இதை வந்து எப்படி நம்ம பண்ணணும்னா எப்பவுமே க்ரஷ் பண்ணி தான் போடணும் ஓமம். அப்போ தான் அதோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அதில் ரிலீஸ் ஆகும்.
ஸோ இதுவும் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து இந்த சப்பாத்தி சாப்பிடும்போது இந்த டைஜஷனுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறது. ப்ளஸ் இட் வில் கிவ் யூ அ வெரி குட் அரோமா. ஸோ அடுத்தது வந்துட்டு கொத்தமல்லி ஃபார் கார்னிஷிங். ஒன் 2 மினிட்ஸில் இது வெஜிடபிள் வந்து குக் ஆகிடும். இப்போ இதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம வந்து டர்ஃப் பண்ணுறதுக்கு சப்பாத்தி மாவு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே சப்பாத்தி மாவு வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ நம்ம இந்த மாவு எடுத்துருக்கோம். இந்த மாவில் வந்துட்டு கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபில்லிங் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இதில் போட போகிறோம். ஸோ இப்போ நான் முதல்ல வந்து இதை மெதுவாக நான் வந்து இதை வந்து பிணைஞ்சு விட போகிறேன். ஓகே, இப்போ இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இந்த வெள்ளை பூசணிக்காயோட தண்ணி இருக்கு இல்லையா, இதை நான் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் அதில். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மாவு வந்து நம்ம பிணைஞ்சு வச்சுட்டோம். அதில் பண்ணியிருக்க ஸ்டஃபிங், அந்த பூசணிக்காயோட ஸ்டஃபிங்கை வந்து சப்பாத்தி மாவில் போட்டு நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிட்டோம். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு உருண்டை இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பராத்தா நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். நம்ம இப்போ இந்த பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நான் லேசாக கீ ஆட் பண்ணுறேன். வெள்ளை பூசணிக்காய் பராட்டா ரெடி ஆயிடுச்சு.